வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீ வீடியோவில் பார்க்க போகிறது ரெட்மி 13C 4G மாடலு. இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே பேட்டரி கனெக்டருங்கிறது கம்ப்ளீட்டாகவே வந்து போன் ஆகி எரிஞ்சு போயிருக்கு. இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டு வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கிற கண்டிஷனுக்கு ரெடி ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாதுங்கிற கமிட்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்தோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து விபேட் லைன்லேருந்து கிரவுண்ட் லைன்லேருந்து ஐடி தெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பேட்டரி கனெக்டரோட லைன்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இதில் வந்து வெளியில் கொடுத்து அவங்க ட்ரை பண்ணும்போது அந்த பார்த்த டெக்னீஷியன் விபேட்டு கிரவுண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஐடி தெர்மலை வந்து பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு ஐடி தெர்மலை வந்து நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன், வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டு, ஸ்கிமேட்டிக் பார்த்து அந்த வேல்யூ எடுத்து கரெக்டாக இங்கே வைக்க தெரியணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா லைன்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக போன் ஆகி எரிஞ்சு போயிருக்கு. நமக்கு ஐடியும் வந்து இதில் மார்க் பண்ண முடியல, தெர்மலும் மார்க் பண்ண முடியல. அந்த இடத்துல இருக்க எந்த காம்பவுண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விசிபிலிட்டியாக இல்லை. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஐடிக்கும் சரி தெர்மலுக்கும் சரி நம்ம சர்க்யூட்டை மேக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ரெடி ஆகும். இது வந்து நம்ம வெளியில் அவுட்ருலேயே வச்சு நம்ம பைபாஸ் பண்ணுறனாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் நான் வந்து என்னென்னா இதில் சர்க்யூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ரிப்போர்ட் கொடுக்குற இடமும் சரி, இதுக்கு இன்புட் வோல்டேஜ் வர இடமும் சரி எந்தவித பாதிப்பும் அடையலை, டேமேஜ் இல்லை. எங்கே இருந்தும் இங்கே வந்து ஜம்பர் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே தான் லைன் கட் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே தான் ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து ஐடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஐடியிலையும் 100 கிலோவும் தெர்மல்லையும் 100 கிலோவும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் நமக்கு ஈஸியாக தான் கிடைக்கும். ஐடி லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.8 வோல்டு இன்புட் லைனாக உள்ள வரும். இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது ஐடி லைனோட ரெசிஸ்டர். இதில் வந்து 1.8 வோல்டு இன்புட்டாக வரும். ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டு இந்த ரிப்போர்ட்டை நேராக சிபியூக்கு சென்ட் பண்ணுறாங்க. சிபியூ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரியை டிடெக்ட் பண்ண போகுது. இந்த ஃபோன் ஆக்சுவலாக டெட்லாம் கிடையாது. இதில் நம்ம ஆன் பண்ணும்போது லோகோ மட்டும் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேமேஜ் ஆனதெல்லாம் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அந்த மொத்த இடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா யூவி அப்ளை பண்ணி தேவைப்பட்ட இடத்த மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு டீப் போனாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சுரண்டி தான் ஆகணும். சுரண்டும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி காப்பர் பிளேட் வெளியே தெரிய தான் தெரியும். நீங்கள் அதை அதுக்கு பிறகு நீங்கள் யூவி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ண. இப்போ நான் அந்த ரெசிஸ்டர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்த மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ரெசிஸ்டரில் 2 பேடு இருக்கும். இதில் 2 ரெசிஸ்டர் வரணும். நமக்கு ஒரு சைடு தான் பேடு இருக்கே தவிர இன்னொரு சைடுங்கிறது நமக்கு பேடுங்கிறது கம்பல்சரி இல்லை. அதனால் நாம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சில ஜம்பர்ஸ் அடித்து நம்ம வந்து லைனை லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைடர் சர்க்யூட் ஐடியாக இருக்கட்டும் தெர்மலாக இருக்கட்டும் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அதோட ரெசிஸ்டர் வேல்யூ, சர்க்யூட்டில் அதோட ஃபார்மேஷன், இந்த 2 விஷயமும் தெரிஞ்சு ஸ்கிமேட்டிக் உங்களுக்கு நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டை உங்களால் வந்து ரீஜென்ரேட் பண்ணி ரெடி பண்ண முடியும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டர் தேடுறதுக்காக ஒரு போக்கோ F1ங்கிற மாடல் எடுத்துக்கிட்டு அது எனக்கு போர்டு இருக்குது. அதனால் நான் அதுலேருந்து ரெசிஸ்டர் தேடுறேன். ஒரு ஸ்கிமேட்டிக் இருக்கிற மாடல் உங்கள் கையில் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரெசிஸ்டர் தேடிக்கலாம். 100 கிலோவும் எனக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிமேட்டிக்கில் நான் பார்த்துட்டேன். இது வந்து ஒரு போக்கோ F1ங்கிற போர்டு. 100 கிலோவும் இருக்கா அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 99.2 100 கிலோவும் தான். எனக்கு ஒரு 1Kவும் தேவைப்படும். 1K நான் ரேண்டமாக செக் பண்ணாலே நிறைய இடங்களில் எனக்கு கிடைக்கக்கூடியதான். அதை நான் ஸ்கிமேட்டிக் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் செக் பண்ணும்போது இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டர்லாம் எனக்கு வந்துட்டு 1 கிலோவும் இருக்கிறத பார்க்க முடியுது. 3.3 இருக்குது. எனக்கு வந்து 100ம் 1 கிலோவும் தான் தேவை. 100 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் வந்து கனெக்ட் ஆகிற இடம், 1 கிலோவுங்கிறது ரிப்போர்ட் சென்ட் பண்ணுற இடம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டரை நான் இங்கே லோட் பண்ணி டிவைடரை மேக் பண்ணி இதை வந்து ஜம்பர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 பாயிண்ட் தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் 2 பாயிண்ட் இருக்கணும். ஆனால் அந்த 2 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சைடில் மட்டும்தான் நம்மளால் ரெசிஸ்டர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு சைடில் ரெசிஸ்டரை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை நம்ம ஜாயின் பண்ணி ஜம்பர் தான் அடித்தாகணும். வர வழி கிடையாது. இப்போ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட ஒரு எண்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு எண்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் யூவி போட்டு லாக் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஜம்பர் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டர் உட்கார வைக்கிற இடத்துல ஆல்ரெடி வந்து லெட்டு வந்து லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டரை வந்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கிமேட்டிக்கை நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். அந்த 100 கிலோவும் எங்கே வரும், 1 கிலோவும் எங்கே வரும்னு பார்க்கறதுக்காக நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிலோவும் 1 கிலோவும் இருக்கிறது நம்ம ஸ்கிமேட்டிக் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ இந்த 100 கிலோவுமே நாம் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருக்கோம் போக்கோ F1ல். இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1.8 வோல்ட் இன்புட்டாக வர லைனில் இதை வந்து லோட் பண்ணுவோம். அதாவது 100 கிலோவுமே 1.8 வோல்ட் எந்த லைன் வழியாக உள்ளே வருதோ அந்த லைனில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் டிவைடரோட R1 பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக தான் போக போகுது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டர்லாம் கரெக்டாக எடுத்துறீங்கன்னா R1 இடத்துல R2 இடத்துலன்னு மாற்றி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இஷ்யூங்கிறது சால்வ் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2வது ரெசிஸ்டர் 1 கிலோவும் இதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 13Cயோட சர்க்கியூட் தான் இருக்குது. 13Rல் இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது ரைட் சைடில் இருக்க வேண்டியது லெஃப்ட் சைடில். நான் ஃபஸ்ட்டு தப்பாக வச்சுட்டேன். அப்புறம் செக் பண்ணும்போது எனக்கு வந்து தப்பாக வச்சதை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெசிஸ்டர் வச்சுருப்பேன். இனிஷியலில் வச்ச பிறகு எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் திருப்பி இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது நம்ம சர்க்கியூட் பார்க்கும்போது 13Cயில் 1.8 வோல்டு இந்த சைடும் ரிப்போர்ட் இந்த சைடும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கான், மாற்றி கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் சர்க்கியூட்டை பார்க்குறீங்க அப்படின்னா சேம் சர்க்கியூட்டாக இருந்தால் ஓகே. சப்போஸ் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேறு ஒரு சர்க்கியூட் சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சர்க்கியூட் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம ஏன் அப்படின்னா நம்ம எல்லா கமெண்ட்டும் எடுத்த பிறகு கூட சம் வேல்யூ வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா சிபியூவில் கனெக்ஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த வேல்யூஸுங்கிறது வரும். நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெசிஸ்டரை வந்து இந்த சைடு இருக்க ரெசிஸ்டர் அந்த சைடு, அந்த சைடு இருக்க ரெசிஸ்டர் இந்த சைடு, நீங்கள் வந்து ரெசிஸ்டர் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் அதோட இடத்துல கரெக்டான 100 கிலோவும் பண்ணுற இடத்துல 1 கிலோவுமோ 1 கிலோவும் பண்ணுற இடத்துல 100 கிலோவுமோ நீங்கள் மாற்றி போட்டுட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிற வராது. இப்போ நான் அந்த 2 ரெசிஸ்டருமே எடுத்துகிட்டு 100 கிலோவுமே 1.8 வோல்ட் லைன் இன்புட் லைனில் நான் லோட் பண்ணுறேன். இன்னொரு ரெசிஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து இது பண்ணுறேன். இது ஏன் நான் திருப்பி வச்சுருக்கேன்னா இதோட லீடு வந்து பாட்டம் ஏரியா போயிடுச்சு. நீங்கள் ரெசிஸ்டர் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி பாட்டம் லீட் போயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி இந்த மாதிரி லோட் பண்ணலாம், ஒர்க் ஆகும். என்னடா நம்ம ரெசிஸ்டர் வைக்கிறாங்களே, ஒன்று கருப்பாக இருக்குது ஒன்று ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டரோட பாட்டம் சைடுங்கிறது ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் வந்து 2 இதையும் வச்சாச்சு. இப்போ இந்த 2 ரெசிஸ்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நாம் வந்து ஜம்பர் பண்ணி எடுத்துகிட்டு போய் பேட்டரி கரண்ட் அடிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக டிவைடர் ஃபார்மேஷன். 2 ரெசிஸ்டர் நம்ம போர்டில் இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் பேட்ரி உள்ளே இருக்கும். மொத்தம் 3 ரெசிஸ்டர் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரி ஐடியை வந்து டிடெக்ட் பண்ண வைக்கிது. ஆனால் இதில் 1 கிலோவும் ரெசிஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது சிக்னல் போகிற வழியில் உள்ள அது வந்து டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணாது. ஆனால் இந்த 100 கிலோவும் போர்டில் உள்ள ஒரு என்டிசி, அதாவது தெர்மல் ரெசிஸ்டர் 2 தான் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மலுக்கு யூஸ் ஆகும். இது ஐடிங்கிறதுனால போர்டில் இருக்க ரெசிஸ்டர் பார்த்தீங்க, பேட்டரிக்குள்ளே இருக்க ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெசிஸ்டர் தான் இருக்கும், தெர்மல் ரெசிஸ்டர் இருக்காது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக்கெலாம் வந்து நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சிச்சு, படிக்க தெரியுது அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டே போன் ஆகிட்டுனா கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், அது எங்கே போகிற லைனு என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து குயிக்காக முடிகிற வேலை கிடையாது. ஒரு சீக்கிரத்துலேயே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இது எவ்வளோ நேரம் வந்து நமக்கு டைம் பீரியட் எடுக்குங்கிறது சொல்ல முடியாது. சப்போஸ் இது முடித்த பிறகு வேறு ஃபால்ட் இருக்கலாம், ஏன்னா இங்கே எரிஞ்ச மாதிரி வேறு இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், இதெல்லாம் பண்ண பிறகு பர்சன்டேஜ் ஸ்டக் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச லெவலுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டைம் பீரியட் உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி வேலைகளை எடுத்து பண்ணுங்கள். எனக்கு வந்து டைம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சிட்டோம். இப்போ ஐடி லைனை வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூவி போட்டு லாக் பண்ணிடுவோம். ஏன்னா சின்ன ஜம்பர் தான், டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம்.
உங்கள் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போடுற எங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம கண்டென்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சிப் லெவல் வந்து லைவில் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து இன்ஸ்டியூட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து நிறையா இருக்கும். கிளாஸ் முடித்த பிறகும் உங்களுக்கு சப்போர்ட் வைஸில் எந்த இஷ்யூவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெசிஸ்டர் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி இப்போவும் வந்து தெர்மலுக்கும் ஐடி எப்படி பண்ணோம் அதே மாதிரி தெர்மலுக்கும் 2 ரெசிஸ்டர் இதுலேயும் வந்து ஒரு 1 கிலோவும் 100 கிலோவும். நான் இது ஏங்க எல்லா சர்க்யூட்லேயும் உங்களுக்கு 100 தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நான் வந்து ஸ்கிமேட்டிக்கை பார்த்துட்டு நான் அதில் உள்ள விஷயங்களை தான் நான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குற ஸ்கிமேட்டிக்கில் வேறு ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி தெர்மல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஐடி தெர்மலில் உள்ள அந்த ரெசிஸ்டர் வேல்யூ மாறிட்டாலோ இந்த லைன் வந்து மிஸ் ஆகிட்டாலோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங்கில் ப்ராப்ளம். இப்போ விவோ மாதிரி ஃபோன்ஸில் வந்து சாம்சங் மாதிரி ஃபோன்ஸில் மிஸ் ஆனால் கூட நமக்கு எரர் வந்து ஏதாவது ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெட்மியில் பார்த்திங்கன்னா எந்த எரருமே வராது, சார்ஜ் ஏறாது, பூட் ஆகாது, லோகோவில் நிற்கும். அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது நம்ம உண்மையிலே வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்கிமேட்டிக்கை பக்காவாக ரீட் பண்ணுற ஆளாக இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களால் வந்து பண்ண முடியும். அதனால் வந்து ஒரு மொபைல் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மதர் போர்டு ஓரியன்ட் எந்த சர்வீஸாக இருக்கட்டும் அதோட டயக்ராமை ரீட் பண்ண தெரிஞ்சவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்றவங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கிமேட்டிக் ரீடிங்கிறது ஒரு புக்கு படிக்கிற மாதிரி தான். ஒரு டயக்ராம் ரீட் பண்ணுறதுல மட்டுமே நமக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு டயக்ராம் ரீட் பண்ணுறதை கற்றுக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் ஒரு டயக்ராமும் ரீட் பண்ணும்போது தான் நமக்கு அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ எனக்கு இது பண்ண பிறகு எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து இஷ்யூ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி போன் ஆகிறதுல நீங்கள் இன்னொன்றையும் செக் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். நீங்கள் அதையும் செக் பண்ணால் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கும் இந்த மாதிரி டீப் சிப் லெவல் வந்து கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி நம்ம சேனல்ஸ் உள்ள வீடியோஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் போடுற வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐடி தெர்மல் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சிட்டோம். இப்போ செட்டில் போட்டு சார்ஜ் ஏறுதாங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ டயோடு வேல்யூ செக் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பர் டயோடு வேல்யூ எனக்கு எல்லாருமே வந்துருச்சு. இப்போ செட்டில் போட்டு நம்ம வந்து செட்டு ஆன் ஆகுதா சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். நம்ம வந்துட்டு யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 1000 ஆம்பியர்கிட்ட எடுக்குது, லோகோ ஷோ ஆகுது. ஆல்ரெடி லோகோ ஷோ ஆனது தான், பர்சன்டேஜுமே முன்னாடி காமிக்கும். நான் 1000 வந்து மில்லி ஆம்பியர் போகலை, இப்போ வந்து 1000 மில்லி ஆம்பியர் போகுது. நம்ம ஆன் பண்ணால் வந்துட்டு லோகோ ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம உள்ளே போகுதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹைபர் ஓஎஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.